என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். புதுச்சேரியின் வில்லியனூரில் தாவேக்கா தலைவர் விஜய் இன்று மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், புதுச்சேரியில் தாவேக்கா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தாவேக்கா தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார்? விவரம். வணக்கம். வருகின்ற 9ஆம் தேதி புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தேதியினுடைய அறிவிப்பு பிறகாக அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து மும்முறையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இந்த புதிதாக களம் காணக்கூடிய இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் முன்பே வெளியாகி இருந்தது. குறிப்பாக அந்த வேட்பாளர்களும் மக்களிடையே வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் இன்று புதுச்சேரியில் தாவேக்கா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி அனுமதி பெற்று 4 இடங்களை தேர்வு செய்து அதற்கான அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் 4 பகுதிகளில் கடைசியாக செல்லக்கூடிய வில்லியனூர் பகுதி ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிப்பை கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக புதுச்சேரி வந்திருக்கக்கூடிய இன்றைய தினம் விஜய் அவர்கள் முதலில் தட்டாஞ்சாவடி மார்க்கெட் பகுதியிலும் அதே போல அதனைத் தொடர்ந்து மக்களை சந்தித்து நேரடியாக பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரிக்க இருக்கிறார். அதன் பிறகாக புதுச்சேரி கடலூர் சாலை சந்திப்பிலும் அவருக்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3வது இடமாக தவளக்குப்பம் சந்திப்பு பகுதியிலும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தல் தேதிக்கு அறிவிக்கும் பிறகாகவே புதுச்சேரியில் கட்சியினுடைய தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். இன்றைய தினம் இந்த வேட்பாளர் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில், குறிப்பாக புதுச்சேரியில் இன்னும் 5 நாட்களில் தேர்தல் வரக்கூடிய நிலையில் இந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வது ஒரு முக்கிய பார்வையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய வில்லியனூர் பகுதியில் மட்டும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். நேரமில்லாத காரணத்தினால் இந்த வில்லியனூர் பரப்புரை ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை அவருக்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. முன்னதாகவே மாலை 4 மணி வரை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அந்த மக்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படும் என்பதால் காவல்துறையினருடைய அந்த அறிவுறுத்தலின்படி மதியம் 1 வரை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அந்த அனுமதி நேரம் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த 10 மணி ஆகியும் இன்னும் சற்று நேரத்தில் தான் விஜய் முதல் பகுதியில் இருந்தே இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதனால் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய வில்லியனூர் பகுதியில் பரப்புரை ரத்து செய்யப்படுவதாக தாவேக்கா சார்பில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.